பாம்பே பஜார் ஆதரவாளர்களுக்கு விக்கி ப்ரோஸின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஆகஸ்ட் 2025 மேஷராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சி சனியின் பார்வையில் பாபத்துவ அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அதிகமான வீண் விரயங்கள், செலவுகள், ஒரு விஷயத்தில் இறங்கி அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி 6ஆம் பாவகம் 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல பாபத்துவ நிலையில் இருந்தால் எந்த மாதிரியான அமைப்புகளை கொடுப்பாரோ அந்த தன்மைகளை அப்படியே படிப்படியாக உங்களுக்கு சற்று அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உண்மையை சொல்ல போனால் இந்த மாதத்தில் இன்னொரு 1.5 மாதத்துக்கு பெரிய அளவுக்கான நல்ல எந்த ஒரு காரியங்களையும் இப்போ நீங்கள் பிளான் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எதில் இறங்கினாலும் கொஞ்சம் ட்ராக் ஆகும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ஒரு முடிவு எடுக்கிறதுல குழப்பங்கள் வரும், குடும்ப சூழ்நிலைகளுக்குள்ள விட்டு கொடுக்கக்கூடிய சில அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத ஒரு காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் முழுக்க இருக்கும். அப்போ ஆதரவான விஷயம் என்ன? மாதத்தில் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 7ஆம் அதிபதி திக்மல நிலையில் அப்படியே 4ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு நண்பர்களால் ஒரு உதவியோ, கணவனாலேயோ, மனைவியால் ஒரு உதவியோ கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி அப்படியே குழப்பத்தில் இருந்தாங்க, அப்படியே நிதானம் இல்லாமல் இருந்தாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க, இவர் வந்தாருங்க முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாருங்க, அவர் வந்தாருங்க பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாருங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். கூடவே இந்த மாதத்தில் 4, 7ஆம் இடத்தினுடைய நல்ல தன்மைகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இருக்குங்க. 4ஆம் பாவக அமைப்புகளில் உங்களுக்கு விரயம் நடக்கணும். அப்போ வீட்டுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனம் மாதிரியான அமைப்புகளில் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு, நீங்களே உங்களுடைய படிப்பு சார்ந்த அமைப்புகளுக்காக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க இல்லை மனைவி சார்ந்த அமைப்புகளில் அவங்களுக்காக செலவுகள் சற்று அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் 2025 எல்லா தரப்பு மேஷராசிக்காரங்களுக்கும் இருக்கும். மீண்டும் 3வது வருஷமா பாம்பே பஜார் தீபாவளி டூர் நாடெங்கும் களத்துல இறங்க போறோம். ஷாப்பிங் பண்ண நீங்க ரெடியா? நீங்களும் ஆன்லைன்ல பிசினஸ் செய்றீங்களா? பாம்பே பஜார்ல எங்க கூட சேர்ந்து பயணம் பண்ண போறீங்களா? வாங்க ஒண்ணா சேர்ந்து களத்துல இறங்குவோம். கூடுதலாக 7.5 சனி இந்த மாதத்தில் உங்களுக்கு இன்னும் சற்று அழுத்தங்களை கொடுத்து இரவுல தூக்கம் இல்லாத ஒரு சில நிலைகளை கொடுப்பாரு. 12ஆம் இடம் பாபத்துவம். 12ஆம் இடத்தினுடைய தன்மை என்னது? உங்களுக்கு இந்த ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாத தன்மை, நைட்டில் பயந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஒரு முதல் 20 நாட்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. அதற்கப்புறம் அது அப்படியே மெல்ல மெல்ல சரியாகக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். நண்பர்களோடு சிறு சிறு பிணக்குகள், பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய அமைப்பு. யாருக்கும் இந்த நேரத்தில் நீங்களா போய் சில உதவிகளையோ, அவங்களுக்கு போய் இதுக்கு நிற்கிறேன், சப்போர்ட்டுக்கு நிற்கிறேன், அவங்க பிரச்சனையில் போய் நான் தலையிட்டு சரி செய்ய போறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல இப்போ யாரும் தலையிட தேவையில்லாத அமைப்புகள் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாங்க. மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது படிப்புக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, பள்ளிகளுக்கு தேவையான சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான விஷயம் இருக்கும். கூடுதலாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. 6ஆம் பாவகம் வலுத்தாலே கடன், நோய், வம்பு வழக்கு, எதிரி, அசிங்கம், கேவலம் மாதிரியான அமைப்புகள் செயல்பட தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால செவ்வாய் 6ஆம் இடத்துல பாபத்துவ நிலையில் இருக்காரு அப்படின்றதால இந்த இடத்துல சற்று நிதானமும் அதிகமாக பெரிய அளவுக்கு அகலக்கால் வைக்க தேவையில்லாத ஒரு காலகட்டமாகவும், வேலை இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் வேலை இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாலிட்டிக் பிரச்சனைகள், ப்ரெஷர் எல்லாம் வந்து கொஞ்சம் வெக்கம், மானம், சூடு சொரணை இல்லாமல் அப்படி கடந்து வந்துடுறது நல்லது. ஏன்னா வேலை இடங்கள் பிரச்சனை வர ஆரம்பிக்கும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெருசான ஒரு நல்ல அமைப்புகள் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சுமாரான ஒரு மாதம் தாங்க எல்லா விதமான மேஷராசிக்காரர்களுக்கும். எடுத்தோன்னே நல்லா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறாரு. ராசிநாதன் 8ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்துல இருக்காரு. அவர் சனியின் பார்வையில் இருக்காரு. அப்போ ஆதரவு என்னங்க? 9ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கு. 9ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு. எப்படியும் கடைசி நேரத்தில் உதவி கிடைச்சிரும். அப்பா வந்தாருங்க, அவர் வந்தாருங்க, இவர் வந்தாருங்க அப்படின்ற மாதிரியான 9ஆம் பாவக பலன். முதல்ல கடன் வரும், முதல்ல கடனால் ஒரு ஐயோ கடன் வருது என்ற கலக்கம் கொடுத்து பிற்பகுதியில் அதையே பாக்கியமாக மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ 6ஆம் பாவகத்து கடன் வீடு வகையில் வரலாம், வாகன வகையில் வரலாம். வாகனம், வீடு வாகனம், வண்டி வாகனம், தன் சுகம் மாதிரியான அமைப்புகளுக்கு செலவுகள் செய்து முதல்ல ஐயோ இவ்வளோ பெரிய விஷயத்தில் இறங்குறமே நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு பிற்பகுதியில் இல்லைங்க சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான பாக்கியங்களை அனுபவிக்க கிடைக்கிறதுல ஒரு நல்ல விஷயம். கூடுதலாக 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிலேயே 15ஆம் தேதிக்கு பிறகு வராரு. பிள்ளைகள் வழியில பெருமைப்படக்கூடிய சம்பவங்கள், பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் வழி 5ஆம் பாவகம். ராசிநாதன் ஒருத்தரை தவிர்த்து நல்ல வேலையாக ராசியின் ராஜயோகாதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய குரு அவருடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு, சூரியன் தன்னோட வீட்டில் தானே இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லி மற்ற பாவகங்கள் உங்களை கையை பிடிச்சி செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆனால் அதுக்குன்னு பெரிய அளவில் அகலகால் வச்சு இதை பண்ணிடுறேன், அதை வச்சிடறேன், இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிற வேலைக்கு போகிறேன், புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், தொழில் செய்கிறேன், இதிலெல்லாம் சற்று கவனமாக இருக்குங்க. இந்த அமைப்புகள் மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். வயதானவங்களுக்கு பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காதுங்க. அந்த கால் பாதம் சம்பந்தப்படுற அமைப்புகளில் வலிகள் கொடுக்க ஆரம்பிக்கிறது, ஒரு இயல்பாக சுறுசுறுப்பாக ஒரு சில விஷயங்களை பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய தன்மைகள்ன்ற மாதிரியான நோய் சார்ந்த தொந்தரவுகள் வயசானவர்களுக்கு இருக்கும். ஆனால் அது கூட பெரிய கஷ்டமான அமைப்புகளில் இருக்காது. இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திர
சந்திராஷ்டம நாள் 3ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து 5ஆம் தேதி ஆகஸ்ட் வரை அப்படின்றதால இந்த காலகட்டங்களில் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் பெரிய அளவுக்கு முடிவுகளை எடுக்க தேவையில்லாத அமைப்புகளும், இன்னொரு விஷயம், உங்களுடைய விலை உயர்ந்த பொருளோ ஒரு கைபேசியோ ஹெட்ஃபோனோ பத்திரமான அமைப்புகள் வச்சுங்க. கொஞ்சம் மறதி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மறந்து வச்சுட்டு வர மாதிரி சில அமைப்புகள் இருக்கும். இந்த அமைப்புகளை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2025 ஒரு நிதானமான சுமாரான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்.